இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ வாழ்க்கையில தேவை 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 தேவை. ஆண்டவர் சொல்றாரு, என்னைக்கு மற்றவர்களை காட்டிலும் என்னை அதிகமாக நீ நேசிக்கிறாயோ, எனக்கு நேரத்தை கொடுக்கிறாயோ, எனக்கு பயந்து இருக்கிறாயோ, ஐயோ எங்க தேவன் கஷ்டப்படுவாரு, ஐயோ எங்க அப்பா கஷ்டப்பட்டுருவாரு அப்படின்னு நீ மனுஷன் முன்பாக மறுதளிக்காமல் தேவன் பட்சத்தில் நிற்கிறாயோ, ஆமென். அப்பான்னு சொல்றாரு, உன் சிறை இருப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, என்ன, ஏன்னா நான் உனக்காக எல்லாத்தையும் கொடுத்தேன். ஆனா நீ கொடுக்கிற அன்பு மற்றவர்களுக்கு என்ன இல்லை, தகுதியானது கிடையாது. ரெண்டே விஷயம். அவள் விட்டுட்டு என்ன பண்றா, ஐயோ இந்த அன்பு வேலைக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சு தேவ சமூகத்துல அவள் விழுந்திருந்து தன் கணவனோடு டைம் ஸ்பெண்ட் பண்றதை விட்டுட்டு அங்க என்ஜாய்மெண்ட். இப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு என்ஜாய்மெண்ட் வராங்க அவங்க ஃபேமிலி. ஆக்சுவலி திருவிழாக்கு எதுக்கு போறீங்க? சின்ன வயசுல திருவிழா, நானும் திருவான்மூர் திருவிழாக்கெல்லாம் அங்கே போய் ஸ்டே பண்ண நைட்டு விடியகாலில் தான் வருவோம். எங்கள் சித்தி வீடு ஒன்று இருக்குது, அங்கேயே சாப்பிட்டு எல்லாம் செஞ்சுருவாங்க. சாப்பிட்டு இப்படி பயங்கரமாக சுற்றுவோம். எங்கள் சித்தி பையன் தான் அதெல்லாம் அந்த இது டோலாக்கு என்னது அதெல்லாம் தூக்கம் எல்லாம் பண்ணுவான். அங்கே பயங்கர நாங்கள் உள்ளே போய் ஒரே ராகலாம் பண்ணுவோம். அப்போ வந்து இது தனியாராக இருந்தது, இப்போ தான் கவர்மெண்ட். அப்போல்லாம் பயங்கர கடைகள் இருக்கும், சுற்றி சுற்றி கடை. அது சுத்தது என்ஜாய்மெண்ட்டுக்கு போவோம், பக்தியெல்லாம் போக மாட்டோம். என்ஜாய்மெண்ட்டுக்கு இதை வாங்கலாம், அங்கே வாங்கலாம், ஜாலியாக இருக்கும், ராட்டினம் இருக்கும், அது இருக்கும், இது இருக்கும் அப்படின்னு ஜாலியாக போவோம் இல்லையா? அப்படி என்ன பண்ண வரிச்சு வருது, என்ன பண்ண பலியிட்டு அங்கே என்ஜாய் பண்ணுறதுக்காக தான் இங்கே எல்கானோட ஃபேமிலி போகுது. அந்த ஃபேமிலியோட எல்லா ஃபேமிலியும் அப்படி தான். கொஞ்ச நேரம் அந்த பலியிடுதலும் தேவனை ஆராதிப்பதும் கொஞ்ச நேரம், அதுக்கப்புறம் ஓவர் நைட் ஃபுல்லாக எல்லாமே என்ஜாய்மெண்ட் தான் அங்கே. ஆனால் அங்கே பாருங்க, அன்னால் அந்த என்ஜாய்மெண்ட் எனக்கு வேணாம், இந்த உலக என்ஜாய்மெண்ட் வேணாம், என் தேவையை ஒருத்தரால் மட்டும்தான் நிறைவேற்ற முடியும் அன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேன். எல்லாத்தையும் விட்டுட்டு எந்திரிச்சு போய் என்ன பண்றா, தேவனுடைய சமூகத்துல அநேக நேரமாய் விழுந்து கிடக்கிறான். கொஞ்ச நேரம் போய் 5 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு எல்லாம் வரல, அப்படியே விழுந்து கிடக்கிறான். நேசிப்பவர்களை விட்டுட்டு ஓடி வரான். ஆண்டவரே நீங்க தான் ஆண்டவரே அப்படின்னு ஓடி வந்து நிற்கிறான். நீங்க கொடுங்க, நீ கொடுக்கிற கனியை நான் உங்களுக்கே கொடுத்துறேன் ஆண்டவரே, ஒரு ஆண் பிள்ளையை கொடுங்கன்னு கேட்கிறான். ஆமென். வேதம் சொல்லுகிறது, அவள் என்னைக்கு அவள் புரிஞ்சாலோ அப்ப வேதம் சொல்லுது, கர்த்தர் அன்னாளை நினைத்தார், அன்னாள் கருவுற்றார். என்னைக்கு ஆண்டவர் சமூகத்துல வந்து ஐயோ இல்ல இங்க டைம் ஸ்பெண்ட் பண்றது வேஸ்ட், இந்த உலகத்தை டைம் ஸ்பெண்ட் பண்றது வேஸ்ட், இந்த என்ஜாய்மெண்ட் வேஸ்ட், இது சில காலம், சில நாட்கள், சில நேரம் மட்டும் தான் என் கூட இருக்கும். லைஃப் லாங் என் பிரச்சனையை மாற்ற ஒரே ஒரு தீர்வு அவரு மட்டும்தான். ஓடி வந்து உழுந்து கிடக்கிறா. கர்த்தர் பார்த்து, ஆமென், அவளை நினைத்த உடனே அவள் சிறை இருப்பு மாறுது, அவள் பிரச்சனை எல்லாம் மாறுது, சூழ்நிலை எல்லாம் மாறுது. அல்லேலூயா.